ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான். ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ப்ளே பாய் ரியலைஸ்டு ட்ரூ லவ். ஓகேவா? அப்படி சொல்லிட்டு போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய ஹோட்டல் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஹோட்டல், ஒரு கிளப்பில். ஓகேவா? ஒரு கிளப்பில் ஒரு ரூம் காமிக்கிறாங்க. ஒரு பர்சனை பயங்கரம் ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு பர்சன் ஜங்குக்கு ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் பண்ணுறாங்க. அந்த பர்சன் கேட்குறதாவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்குக்கு ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் டேப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது அந்த பர்சன் பார்க்குறாங்க. அவங்கள பார்த்தா அவ்வளோ ஹாட்டாக அப்படி இருக்காங்க. கொஞ்சம் லாங் ஹேரு, அவங்க வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸு அப்படி இருக்காங்க பார்க்குறதுக்கு. பாருங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஸ்டாப் பண்ணு, ஆல்மோஸ்ட் 3 hours போயிடுச்சு. ஜங்குக்கு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜங்குக்கு வேண்டாம் ஜங்குக்கு ப்ளீஸ் சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க. ஏன் இப்போ இதே மாதிரி பண்ணிகிட்ருக்க? நான் எப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்போ வந்துட்டு போகணும்னு சொல்கிறேன் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கு நீ எப்படி பேசிகிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் ப்ளே பாயிண்ட் தெரிஞ்சதே என் கூட இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், நீ ப்ளே பாயிண்ட் தெரிஞ்சவங்க கூட இருக்கா போதுமா சொல்கிறாங்க. இப்போது சரி ஓகே கோவப்படாத எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்துருக்காங்க. எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு சரி ஓகே நான் ட்ராப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. வேண்டாம் நான் போய்க்கிறேன் சொல்கிறாங்க. நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. இது யாரா? ஜிமின் அண்ட் ஜங்க் கூட. ஓகேவா? இப்போ ஜங்க் தான் ஜிமின் வந்துட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. போலாமா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அப்படின்ட்டு ஒரு மிரரில் ஒரு நெக்கெல்லாம் பார்க்குறாரு. இதெல்லாம் இருக்கா ஹிக்கிஸ்டாக இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்படியே போய்ட்டு அப்பா மட்டும் நிற்க முடியுமா சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ அவர் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இப்போது ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஃபியான்சி எழுதிட்டுருக்கு. இப்போ ஜிமின் டக்குனு பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஹான் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எங்கே இருக்கா சொல்கிறாங்க. ஹான் வந்துட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. வந்துட்டுருக்கியா எங்கே சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரெண்டு கூட வந்துட்டுருக்கா சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு கூட சரி ஓகே நம்ம வீட்டுக்கு வரதான் வெயிட் பண்ணிட்டுருக்கா, நீ கொஞ்சம் சொல்கிறாங்க. ஓகே ஹான் அப்படி சொல்லிட்டு ஜிமினும் ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை ஹான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படி சொல்கிறாங்க. ஹான் எல்லாமே கேட்டது ஜங்கு எப்படி கோவம் வருது. ஓகே சொல்லிட்டு அப்படி கொட்டிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்முடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கே பார்க்குறாங்க. ஜங்கு இங்கே நிப்பாட்டு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை நீ இங்கே நிப்பாட்டு அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ப்ளீஸ் இங்கே நிப்பாட்டு ஜங்கு அப்படி சொல்லி ஜிம் தான் கார்கிட்ட இறங்கிட்டு ஓகே பாய் சொல்லிட்டு வேகமாக போயிட்டுறாரு. இது பார்க்குற ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ நம்ம ஜிம் தான் வேகமாக வராங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. பாரு உங்கள் அப்பா கால் பண்ணியிருக்காரு எங்கே போயிட்டு சொல்லிட்டு. இப்போ நீ எங்கே போய் சொல்லிக்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போது ஆண்டா ஜிம்மி கிட்ட அவர் அங்கிட்ட ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. கிளம்புக்கு போய் அவங்க சொல்லிக்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மி இப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு எனக்கு புரியல, அவங்க ஒரு ப்ளே பாயின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படி தான் அவங்க கூட சுற்றிட்டு இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டவா சொல்லிட்டு இப்போ யாரெல்லாம் நம்ம ஜிம்முடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லை அத்தை பையன்டா. ஓகேவா? ரொம்ப பாசமாக இருப்பார், கேரிங்காக இருப்பார். ஓகேவா? இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணாலும் ஹானுக்கு தெரியும். ஹான்ட்ட அவர் மறைக்க மாட்டார், பொய்யே சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் உண்மையை சொல்லுவார். எப்போவுமே ஜிமினை ப்ரொடெக்ட் பண்ணி நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஜிமின் வந்துட்டு நம்ம ஜங்கில் வந்து லவ் பண்ணுறாரு. ஓகே ஜங்க் வந்து ஜிமின் லவ் பண்ணுறாரு. ஆனால் ஜங்க் லவ் பண்ணல. ஓகேவா? அவருக்கு ப்ளே பாய், பக்கா ப்ளே பாய் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஜிமின் ஜங்கு ஒரே காலேஜாக படிக்கிறாங்க. அதுவும் ஜங்குக்கு காலேஜ் முடிச்சிட்டாரு. சீனியராக இருந்திருப்பாரு, முடிச்சுட்டு போயிட்டாரு. ஜிமின் ஸ்டில் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்கு கூட அவர் இன்னும் ஸ்டில் வந்துட்டு கான்டாக்டில் இருக்கார், ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் உள்ள போகிறாங்க. ஜிமின் அப்போ பார்க்குறாங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் ரெண்டு எங்கே போய் சுற்றினீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் அங்கிள் ஒன்றும் இல்லை, எனக்கு கிளப்புக்கு போகணும்னு தோணுச்சு, அதான் ஜிமின் கொஞ்சம் சொல்கிறாங்க. இங்கே பார்ப்பா மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களால் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க சின்ன பையன் சொல்கிறாங்க. இப்போ ஓகேப்பா ஓகே அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் நீ உள்ள போ ஜிமின் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஓகே கிளம்புவா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஜிமின் தான் மேலே போய்ட்டு பால்கனியில் போய்ட்டு நம்ம வெளியே வந்து கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே சேஃபாக சொல்கிறாங்க. அவர் போயிடுறாரு. இப்போ தான் டேஸ் போயிட்டுருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஜிமின் காலேஜ் போகிறாங்க. ஜிமின் கிளாஸில் ரொம்ப டயர்டாக படுத்துருக்காங்க. ஏண்டா சொல்கிறாங்க. என்னமோ டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா ரொம்ப டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் டேப் பண்ணிடுறாரு. நல்லா தூங்கல ரைட்டு சொல்கிறாங்க. தூங்கவே சொல்கிறாங்க. சரி விட்டு கேட்கவா சொல்கிறாங்க. ஸ்டில் ஜங்கோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கே சொல்லி கேட்குறாங்க. ஏன் என்னமோ சொல்கிறாங்க. பாருடா அவங்க ஒரு ப்ளே பாய்டா, ஏன்டா அவங்க கூட சொல்கிறாங்க. மாதிரி நல்ல பையன் கூட இருக்கும் போது சொல்கிறாங்க. பாரு உனக்கு தெரியும்ல சொல்கிறாங்க. என்னடா தெரியுங்க பாரு புரிஞ்சுக்கூடா, அது தப்புடா. அவர் நல்ல பையன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது யாரோ ப்ளே பாய் கூட சுற்றிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு கேட்க கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல சொல்கிறாங்க. எனக்கு சொன்னால் மட்டும் கேட்க போகிறா சொல்லி விட்டுறாங்க. சரின்ட்டு ஜிமின் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிமின் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வராங்க. கரெக்டாக அவங்க ஒரு கார் நின்றுருக்கு. அப்படின்னு அந்த கார் வந்து ஹார்ன் கொடுக்குறது. ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி இப்போ காரில் போயிடுறாங்க. சொல்லிச்சாங்க. ஓகே என்ன சொல்லி கேட்குறாங்க. வெளில போகலாமா சொல்கிறாங்க. இல்லை சங்குக்கு நான் வரல சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்போ இதை கொஞ்சம் திட்டினாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, நீ என்ன சொன்ன என்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் எப்போ கூப்பிட்டாலும் என் கூட வருவேன்னு வருவேன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அதை நான் சொன்னேன், அதுக்காக எப்போ வந்துட்டு முடியுமா, எனக்குன்னு ஒர்க் இல்லையா, எனக்குன்னு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இல்லையா, எனக்கு ஸ்டடிஸ் இல்லையா சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்க் எதுவும் சொல்ல சரி போக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு இறங்கலான்னு போக ஜங்க் அப்படி ஜிம்மில் பிடிச்சி இழுத்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்னு பார்க்குறாங்க, இது எப்போ நடக்கிறதா சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே கார்டு லாக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஜஸ்ட் டீப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமினும் ஒரு கடத்துக்கு மேலே அமைதியாக இருக்காங்க. இப்போ ஒரு கிஸ் பிரேக் பண்ணிட்டு இங்கே பாரு, இப்போ நீ என் கூட வெளில வர சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, நீ லவ் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லி கேட்குறாங்க, இங்கே பார் ஜிமின் சொல்கிறாங்க. பார் ஜங்கா, நீ நானும் இருக்கிறது ரிலேஷன்ஷிப் வேறு சரியா, அது உனக்கே தெரியும், நீ தானே சொல்கிறாங்க. ஆமாம் நான் சொன்னேன். அதுக்கு சொல்கிறாங்க, இங்கே பார் ஜிமின், எனக்கு எப்போவுமே லவ் வராது, லவ் எனக்கு வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு நான் வேணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, உனக்கு தெரியும் என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எதுவும் சொல்லணுமா, அப்படியே ஜிமின் போயிட்டு ஜங்க் ஷர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு இங்கே பாருங்க வேண்டாம் சொல்லிட்டு அவர் டக்குன்னு கார் ட்ரைவ் பண்ணுறாரு. டேரெக்டாக ஒரு கெஸ்ட் ஹவுஸாக கூட்டிட்டு போகிறாரு. இப்போ அங்கே போய்ட்டு இவங்க இப்படி தான் இருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு டியர்ஸ் வருது, ஏன்னா அவருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அவர் ஜங்க் ரொம்ப லவ் பண்ணுறாரு சின்சியர். ஆனால் ஜங்க் அந்த லவ் வேண்டாம் அப்படி சொல்ல, நீ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக ஜிமின் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னைக்கோ ஒன் டே வந்து புரிஞ்சுப்பாங்க நம்ம லவ் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா லவ் ஃபீல் பண்ணிவிடுவாங்க சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ஜங்கு தான் அப்படி கிடையாது. அவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸாக இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தால் கூட ஒரு 1 இயராக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. அதனால ஜங்க் வந்துட்டு அவர் லவ் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே எனக்கு டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படி ஜிம்முக்கு ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டு அப்படி தூக்குறாரு. எதுக்கு சொல்கிறாங்க, நான் தூக்கிட்டு வர சொல்கிறேன், நடக்க முடியாது தெரியும் சொல்லிட்டு நம்ம அவர் தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே காரில் உட்கார வச்சுட்டு அவர் அந்த பக்கம் வந்துட்டு அப்படி ட்ரைவ் பண்ணுறாரு. டேரெக்டாக காரு நம்ம ஜிம் வீட்டுக்கு தான் வருது. ஜிம் பார்க்குறாங்க, நான் போகிறேன் போய்க்க சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, எனக்கு 1 வீக் ஆஃபீஸ் மீட்டிங் விஷயமா வெளில போகிற சொல்கிறாங்க. 1 வீக் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அவங்க போயிடுறாங்க. ஜிம் விட போகிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு தெரியும் எனக்கு ட்ரூ லவ் பண்ணிட்டு சொல்லிட்டுனா எனக்கு லவ் இல்லை, நல்ல நம்பிக்கை இல்லை, ஓகேவா, வேறு என்ன பண்ணுறது தெரியல, எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ ஜிமின் உள்ள வந்துடுறாங்க. அவ்வளோ வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான்டா உள்ள வந்துட்டு அவள் பேட்டில் பார்த்துட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. அவ்வளோ டேஸ் அவருக்கு. ஏன்னா அவர் ஜிமினை ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ண ஜங்க் தானே, ஓகேவா. ஒரு பர்சன் கிட்ட நம்ம ஜிமினை ஜங்க் சேவ் பண்ணியிருப்பாங்க ஒரு டார்க் பிளேஸில். அவருக்கு தெரிஞ்சிருக்காது யாரும் சொல்லிட்டு. ஆனால் அதாவது பர்சன் சேவ் பண்ணாங்களா அவங்களுக்கு தெரியாது, ஆனால் சேவ் ஆன பர்சன் தெரியாது யாரும் சொல்லிட்டு. அதனால தான் ஜிமினுக்கு ஜங்க் மேலே லவ் வந்திருக்கும். அவர் ரொம்ப லவ் பண்ணுறாரு, ரொம்ப சின்சியராக பண்ணிட்டுருக்காரு. அவர் அளவுக்கு ஒரு வேறு யார் லவ் பண்ணல, அதுதான் ரீசனு. ஆனால் இப்போ வரைக்கும் ஜங்க்கு அவர் அப்படி சொன்னதும் இல்லை, சொல்லவும் மாட்டார். இப்போ வரைக்கும் லவ் பண்ணுற சொல்ல போய் ஜங்க்கு சொல்லிப்பாங்க, லவ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு. என் கூட வேணா அப்படி இருக்க ஓகேவான்னு கேட்டுருப்பாரு. நம்ம ஜிமினும் ஓகே சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் சேவ் பண்ண அந்த இதுதான் அவர் சேவ் பண்ணி தான் நம்ம இப்போ இப்படி இருக்கோம் சொல்லிட்டு அவரையே அவர் கொடுக்கணும்னு நினச்சிருப்பாரு. கொடுத்துட்டாரு. எனக்கே ஒன் டே லவ்வையும் புரிஞ்சுப்பாரு. இவர் தான் நம்ம லைஃப் பார்ட்னர் ஒரு வருஷம் நம்ம ஜிம் நினச்சிருப்பாங்க. இப்போ வரைக்கும் ஜிம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஜாங்க கிட்ட வந்துட்டு அப்படி ஒரு இதே இல்லை. போயிட்டே இருக்க டேஸ் 1 வீக்காக நம்ம ஜிம் பாட்டுக்கு காலேஜ் வரது வீட்டுக்கு போகிறது கரெக்டாக இருக்காரு. ஜிம் அப்படி பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, பாரு ஜிம் 3rd இயர் படிக்கிறா, சீக்கிரம் படித்து முடிச்சதும் அவங்க மேரேஜ் பண்ணி வச்சுட்டா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு இதில் அம்மா கிடையாது. ஜிம்மோட அப்பா ஜிமின் மட்டும் தான் 2 பேர் தான். ஜிம்மோட ஆண்டி அங்கிள் அவங்க தான் மகானோட அப்பா அம்மா. அவங்க தான் எப்பவுமே உங்களை கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் நம்ம ஜிமின்டா 1 வீக் காலேஜ் போகிறவங்க கரெக்டாக வந்துட்டு பாரு. 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜங்க்கு ஃபாரின் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம ஜங்கோடைய அத்தை பொண்ணு படிக்கிறாடா, ஓகேவா. ஜங்கோட அத்தை பொண்ணு, அந்த பொண்ணு பேர் மின்ஷி, ஓகேவா. அந்த பொண்ணு மின்ஷி இங்கே தான் படிச்சுட்ருக்கா. அவளுக்கு அது நம்ம ஜிம்மோட சேம் கிளாஸ் தான், ஓகேவா. ஜிம்மின் அந்த பொண்ணும் ஒரே கிளாஸ் தான். அந்த பொண்ணு தான் ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுறேன்னா எங்கே பார்த்தா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னோட ஜங்குக்கு வந்து ஃபாரின் போயிட்டாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க, நல்லா இருக்கா சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் காமிச்சிட்டு இருக்கா. அவங்க நல்லா இருக்க சொல்கிறாங்க. ஜங்கு என்ன ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு கேரிங்காக இருப்பாங்க. ஆமாம் ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, என்ன ரொம்ப சேஃபாக பார்த்துப்பாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஜங்கு அப்படி தான் பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு காமிச்சிட்டு இருக்கா. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இது வரைக்கும் ஜங்கு ஜிமின் லவ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஜிமின் ஜங்கு லவ் பண்ணுறாங்க தான். அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட ஒரு சாக்லேட் கூட நம்ம ஜங்கு ஜிமினுக்காக வாங்கி கொடுத்ததே கிடையாது. நம்ம ஜிமினுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது மாதிரி இருக்குது. ஆனால் ஹான் வந்து எவ்வளோ ஃபாரின் போகிறாரோ, அவர் பிஸ்னஸ் மேன் தான், அவர் எப்போ ஃபாரின் போகிறாரோ அப்போ நம்ம ஜிமினுக்கு என்னென்ன நடந்து கொடுப்பாரு. இதே மாதிரி இதை விட பெஸ்ட்டாக நடந்து கொடுப்பாரு. அதை நினச்சி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க. இப்படி என்ன மனசு நினைக்கிற சொல்லவா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஜங்கு ஒன் டைம் வாங்கி கொடுத்துருல சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அவர் எதுக்கு எனக்கு வாங்கி தரணும் சொல்கிறாங்க. ஓ சாருக்கு எதிர்பார்ப்பே இல்லை சொல்கிறாங்க. ஜிமின் எதுவும் சொல்ல அமைதியாக இருக்காங்க. அங்கே பாரு ஜிமின் எனக்கு நல்லா தெரியும், ஓகேவா. இதே ஹான் அந்த இடத்துல வச்சு பாரு. ஹான் உனக்காக அந்த என்ன கேட்டாலும் எதை
கேட்டாலும் வாங்கி தருவாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஒன்று சொல்லவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்னோட ஹார்னுக்கு டிசர்வான பசங்க சொல்கிறாங்க. என்ன இருக்காமா என் ஹார்ன் வந்து ஒரு பியூர் சோல் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு பியூர் சோல் நான் வந்து டிசர்வான பசங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ ஒரு பியூர் சோலாக தான் இருந்த ஜங்குக்கை மீட் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. இப்போ நீ பியூர் சோலாக தான் இருக்கு. அவனை ட்ரூவாக லவ் பண்ணுறேன் என்ன அவனுக்கு தான் லவ் கொடுக்கல சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு நீ இந்த வேர்ல்டில் நிறைய ஹாப்பியான விஷயத்துக்கு டிசர்வான பர்சன் தான் சொல்கிறாங்க. வேண்டாம் பாரு இல்லை ஹான் எல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஈவன் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் கூட ஹான் மேரேஜ் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. என்ன இருக்காமா அவர் வந்து நல்ல லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுறேன் சொல்கிறாங்க. இப்போ என்னமோ இதுக்கு மேலே சொல்ல முடியாமல் அமைதியாக விட்டுறாரு. இப்போ ஜங்குதண்டா இன்றைக்கி ஈவினிங் ஜங்குது வெயிட் பண்ணியிருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்குது கூப்பிட்றாங்க. வெளில போகிறமா சொல்கிறாங்க. சாரி எனக்கு மைண்ட் அப்செட்டாக சொல்கிறாங்க. என்ன இருக்காமா மைண்ட் அப்செட்டாக இருக்குது சாரி சொல்கிறாங்க. சரி ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது அங்கே பாரு சொல்கிறாங்க. சாரி ஜங்கு சொல்லி ஜிம்மி தான் என்ன போகலாம் சொல்லிட்டு என்ன கூட வந்துடுறாரு. இப்போ ஜங்குக்கு டேரெக்டாக ஒரு கிளம்புக்கு போகிறாங்க. போயிட்டு பயங்கரமாக செக் பண்ணுறாங்க. என்னாச்சு ராசு கேட்குறாங்க. ஒன்றுடா சொல்கிறாங்க. சொல்லி என்னாச்சு கேட்குறாங்க. இல்லைடா நான் வெளில கூப்பிட வரவே மாட்டேறான்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு உண்மையாக அவன் மேலே லவ் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நான் எப்படி அவங்க படிச்சுறாங்க கேட்குறாங்க. லவ் இல்லை அப்படி இருக்காங்க எதிர்பார்க்குறதுலாம் நீ ஜஸ்ட்டு அப்படி தான் கூட இருக்க அதுக்கு எதுக்கு நீ எப்போவும் கூப்பிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் என் கூட வெளில வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. பாரு அவனுக்கு நான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஓகேவா. அவன் படிக்கிறான் படித்து முடிச்சுட்டு மேரேஜ் ஆகும். அவன் லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்குது. உன் லைஃப்பில் எப்படின்னா உன் லைஃப்பில் பிஸ்னஸ் இருக்குது ஃபேமிலி இருக்குது எல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி தானே எதுக்கு அவன் டிஸ்டர்ப் பண்ணுற சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது நீ புரிஞ்சிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. நீ தான் புரிஞ்சிக்கல சொல்லிட்டு நம்ம காயும் நம்ம ஜங்கு திட்டுறாங்க. காய் நினைக்கிற ஒரு நல்ல அழகான ஒரு பையன். அவன் பாசத்துலையும் சரி எல்லாத்துலையும் சரி ரொம்ப நல்ல பையன். அந்த பையனை தான் இவன் தான் தொலைக்க போகிறான். அவன் லைஃப்பை விட்டு ஒன் டே போக போகிறான். அன்றைக்கி நீ கதறி அழ போகிற பாரடி சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு தான் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு போகிற. நெக்ஸ்ட் டே பயங்கர ட்ரிங்கிங் அப்படியே நம்ம நைட்டு பிடிச்சதுனால நல்லா தலைவலி அப்படியே ஹெட்டை பிடிச்சி உட்காந்துருக்காரு. இப்போ காயும் ஜங்குக்கும் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்கடா ஓகேவா. ஏன் அப்படின்னா நம்ம ஜங்கு அடிக்கடி வீட்டுக்கு வந்து நைட்டில் வந்து போய் குடிச்சாரம் போக மாட்டார். இங்கே ஸ்டே பண்ணிடுவார். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுவார். அங்கே தான் இருக்காரு. இப்போ ஒரு ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ அந்த ஃபோன் எடுக்கிற ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டை சொல்கிறாங்க. சரி ஓகே நான் அக்ஷரம்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு எனக்கு ஜிமினுக்கு ஆல்மோஸ்ட் காலேஜ் முடிய போகுது. அதனால தான் ஜிமின் போயிட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் என்ன சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஒரு இன்விடேஷன் எடுத்து கொடுக்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இது யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு மேரேஜாக சொல்கிறாங்க. மேரேஜ் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஜங்கு மாதிரி அப்படி கலங்குது. அப்படி எதுவும் சொல்ல முடியாது கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓகே அப்படி சொல்கிறாங்க. சரி நம்ம ஜிமினும் ஓகே ஜங்கு நம்ம இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிக்கலாமா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கணுமா சொல்கிறாங்க. முடிச்சுக்கணும் நான் சொன்னேன்ல எனக்கு எப்போ மேட்ச் ஆக போதும் அப்புறம் ஸ்டாப் அப்படின்னு அப்போ தான் நான் வந்து விட்டுருவோம் அப்படி சொன்னேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்க விட்டு கொடுக்க முடியல. ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஒன்று கேட்க ஜங்குக்கு சொல்கிறாங்க. கேட்க சொல்கிறாங்க. என் மேலே வரவே இல்லையா எந்த இடத்துல மேலே லவ் ஃபீல் பண்ணதே இல்லையா நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லையே நான் ஃபீல் பண்ணதில்லை சொல்கிறாங்க. அப்படியா ஓகே நான் உனக்கு அப்படி ஒரு பாட்டு மட்டும் தான் இருந்தேன் நான் சொல்லி கேட்குறாங்க. சரி உங்களுக்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிமினும் ஓகே இதுக்கு உனக்கு கேட்டு ஹர்ட் பண்ண மாட்டேன் சாரி சொல்கிறேன் ஜிமின் தான். இப்போ அப்படி எதிர்க்கிறது போக ஜங்குக்கு ஏன்னா ஜங்கு வந்து பெட்டில் படுத்து இருந்திருப்பாரு. இப்போ ஜிம்மின் நிலம அந்த பெட்ரூமில் பக்கத்தில் உட்காந்து பேசியிருப்பாரு. இப்போ ஜிம்மின் எந்திரிக்கா ஜங்குக்கு அப்படியே ஜிம்மி பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஜங்கு தான் ஜிம்மில் அப்படியே ஜங்குக்கு ஜிம்மில் அப்படியே பெட்டில் புஷ் பண்ணிட்டு அப்படியே அவ்வளோ ஹங்கரே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்கங்கே பைட் கொடுக்குறாரு. பைட்டு கிஸ் சொல்லிட்டு அப்புறம் ஜிம்முக்கு மேலே ஜங்குக்கு என்ன பண்ணுறது சொல்லி கேட்குறாங்க. லாஸ்ட் ஒன் டைம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மேலே என்ன சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் டைம் சொல்கிறாங்க. இது கேட்குற ஜிம்முக்கு இன்னும் ஹார்ட் ஆகுது. ஜங்கு ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்லி ஜங்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ டைமும் ஜிமின் வந்துட்டு விருப்பப்பட்டு தான் இருந்துப்பார். இந்த டைம் விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு போகிறோன்னு சொல்கிறோம். அவனுக்கு கொஞ்சோட மனசே இல்லாமல் எப்படின்னா கொஞ்சம் கூட அவனுக்கு மனசாச்சே இல்லையா நம்ம லவ் நம்ம மேலே அவனுக்கு லவ்வே வரலையா இந்த டைமில் கூட லாஸ்ட் ஒன் டைம் சொல்கிறானே என்ன மாதிரி பாய் ஃப்ரெண்டாக இருப்பான் சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி டியர்ஸ் வருது. இப்போ ஜம்கா அப்படி ஜிம்மில் ஹங்கரே ஒரு மாதிரி கிஸ் பண்ணி அவனை விட்டு கொடுக்க முடியல சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. நீ எனக்கே வேணும் எனக்கே சொந்தமாக இருக்கணும் ஆசையாக இருக்கும் ஜம்கா அப்படி ஒரு மாதிரி இருக்காரு. ஜிமினும் அது எல்லா பெண்ணும் பொறுத்துக்கிறாரு. சரி கடைசியாக இருக்கட்டும் சொல்கிறாரு. அவர் அப்படியே அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டுருக்கு. நம்ம ஜிம் தான் ஜம்க்கு ஒரு 4 hours அப்படி முடிச்சிடறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம போவா சொல்கிறாங்க. ஜம்முக்கு ஒரு மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. மறுபடியும் ஹக் பண்ணுறாரு. ஜிம்மில் அந்த ஹக்கை பிரேக் பண்ணுறாரு. வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே ஜிம் டக்குன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. இங்கே பாரு ஜிமின் உங்கள் லைஃப் மூவ் பண்ண ஜிமின் அதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஓகே சொல்கிறாங்க. ஜிமினும் தேங்க்ஸ் காய் அப்படி சொல்லி ஜிமின் பாட்டுக்கு அவங்கள பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அப்படி போயிடுறாரு. இங்கே ஜம்கா ஜிம் போனதும் பயங்கரமாக கதறி அழறாரு. ஜம்கா காய் பார்க்குறாங்கட்டே எதுக்கு அழகாக சொல்கிறாங்க. அவங்க பாரு அவங்க வந்துட்டு மேரேஜ் ஆக போகிற சொல்கிறாங்க. அவங்க மேரேஜ் ஆக போகுது அதுக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. எப்படி என்ன விட்டுட்டு சொல்கிறாங்க. ஒன்று விட்டுட்டுனா ஏன் என்ன லவ் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவனை லவ் பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க அப்புறம் சொல்லி கேட்குறாங்க சொல்லிட்டு
இங்கே அவங்க ஜிம் பாட்டுக்கு போயிட்டாரு. பயங்கர டேர்ஸு. வீட்டில் போய்ட்டு ஷவர் ஆன் பண்ணிட்டு அப்படியே நனைஞ்சிட்டே இருக்காரு. ஏன் அவங்களுக்கு ஒரு லவ் வரல என் மேலே, ஏன் வரவே இல்லைன்னு சொல்லி ஜிமின் ரொம்ப அழுறாங்க. இப்போ ஒரு பாஸ் வந்து ஜிம்மின் டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிமின் நீங்கள் பாரு ஜிமின் எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பண்ணுறாங்க. ஹானுங்க பாரு ஹான் தயவு செஞ்சு மேரேஜை ஸ்டாப் பண்ணு ஹான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஸ்டாப் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஏன் ஹான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீங்கள் வந்து பெட்டர் லைஃப் டிசர்வான பாஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி கவலை இல்லை சொல்லிட்டு ஹான் பாட்டு சொல்கிறாங்க. ஓட்டு பிடிச்சி கொஞ்சம் வாசல் கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு ஹேரில் வைப் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு பயங்கர டேஸ்ட்டாக ஜிம்மில் ஹானை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக ஆடுறாங்க. அவனுக்கு எப்படி லவ்வே இல்லையா சொல்கிறாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே சொல்லிட்டாங்க. நம்ம ஹான் தான் சொல்லிட்டு அவர் போய்ட்டு ஹேரில் வைப் பண்ணுறாங்க. பாரு கொஞ்சம் இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆக சொல்லிட்டு அவர் போய்ட்டு போயிடாரு. ஜிம்மினுக்குலாம் டேஸ்ட் வருது. நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி ஜிம்மில் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காரு. அந்த பக்கம் இப்போ ஜங்க் வந்துட்டு 1 டே கூட அப்படின்னா இப்போ பிஸ்னஸ் ட்ரிப் போனால் மட்டும் தான் அவர் ஜிம்மில் மீட் பண்ணாமல் இருப்பார். ஓகே, மற்ற டைம் எப்போதும் மீட் பண்ணிட்டே தான் இருப்பார். அட்லீஸ்ட் காலேஜாகவே போய்ட்டு பார்த்துட்டாவது வந்துடுவார். மற்றதுலாம் கூட போய் பார்த்துட்டு வருவார். அப்படி அதான் ஒரு ஹேபிட்டு. இப்போ ஜிமின் வீட்டிலே இருக்கிறதுனால ஏன்னா காலேஜ் முடிஞ்சிச்சு. ஜிமின் வீட்டில் இருக்கிறதால ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. கால் பண்ணிட்டே இருக்காரு, எடுக்க மாட்டேங்கிறாரு. ஜிமின் வந்துட்டு ஜங்கோட ஃபோன்லாம் பிளாக் பண்ணி வச்சு ஜங்கோட ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுட்டு ஃபோனே அப்படி ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. எதுவுமே பண்ணல. ஜங்கோட ஒரு மாதிரி இருக்குது பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்காரு. ஆனால் பார்க்க முடியல. இந்த பக்கம் ஜிம்மோட வீடு ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிட்டு இருக்கு. மேரேஜுக்காக ஜிம்மோட அப்பா பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேரேஜ் பண்ணிச்சுன்னா ஜிமின் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க. அவங்க அப்பாவோட ஹாப்பினஸ் பார்க்கும்போது ஓகே நம்மளுக்காக நம்ம வாழ்ந்துருக்கோம் இவ்வளோ டேஸ் இல்லை, நம்ம அப்பாவுக்காக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் நம்ம அப்பா நம்மளுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க, நம்ம எதுவுமே பண்ணதில்லை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேரேஜ் பண்ணிப்போம் என்ன ஹான் தான் எப்பாவும் சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. நான் பியூராகவே இல்லை சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹான் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் பேட்டுக்கு ரொம்ப ஹெட் பெயினாக இருக்குது சொல்லிட்டு பெட்டில் வந்து சாஞ்சு உட்காந்துருக்காரு. ரொம்ப நேரம் அழுதுருப்பாரு. இப்போ நம்ம ஒரு பாசம் தான் இப்போ நம்ம ஜிம்மோட அப்பா வெளில போயிருக்காங்க. ஆஃபீஸ் ஒர்க் விஷயமா வெளில போயிட்டாங்க. அவங்க மெய்ட்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிருக்காங்க. வீட்டில் ஒரு டோர் பிளந்து ரிங் ஆகுது. ஒரு பாஸ் ஃபுட் ஓப்பன் பண்ணுறாங்க. யார் சொல்கிறாங்க ஃபுட் டெலிவரி சொல்கிறாங்க. ஃபுட்டா ஜிமின் தம்பி ஃபுட் ஆர்டர் பண்ணாரா என்ன சொல்லிட்டு ஒரு பாஸ் இன்னொரு பர்சன்ட் கேட்குறாங்க. ஒரு மெய்ட் இன்னொரு மெய்ட்டை கேட்குறாங்க. தெரியலையே சம்டைம் நான் ஆர்டர் பண்ணுவார். இந்த அவருக்கு இந்த சிக்கன் ஃப்ரைடு சிக்கனாக பிடிக்கும், ஆர்டர் பண்ணியிருப்பாரு என்னவோ சொல்கிறாங்க. சரி சார் கொடுங்க சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஆர்டர் பண்ணுறவங்க தான் டெலிவரி பண்ண முடியும் சொல்கிறாங்க. அப்படியா சார் ஓகே சொல்லிட்டு இருங்க நான் போய் கொடுத்துருவா சொல்கிறாங்க. இல்லை சார் தரவடுக்க சொல்கிறாங்க. நீ போய்ட்டு ரூம்லேயே கொடுத்துருப்பா சொல்கிறாங்க. இப்போது அந்த பாசம் மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க, தொப்பிலாம் போட்டிருக்காங்க. டேரெக்டாக அவங்க அந்த ரூமுக்கு போகிறாங்க. போய்ட்டு ரூமை நாக் பண்ணுறாங்க. யாரும் சொல்கிறாங்க ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணி கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஜிமின் அழுதே இருந்துருப்பாரு. அப்படியே ஹெட்டில் அந்த ஐஸில் டேஸ்ட் வந்துட்டு தான் இருக்குது. அப்படியே சாஞ்சி உட்காந்துருக்காங்க. சைடில் பார்த்தா நிறைய பர்ச்சேஸ் பண்ண அந்த ட்ரெஸ் அது இதுன்னு இருக்குது. மேரேஜுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாமே இருக்குது. அவங்க வீடுமே டெக்கரேட் ஆகி தானே இருக்குது. அது பார்க்குறவங்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்லி யார் சொல்லி ஐஸ் ஓப்பன் பண்ணுறா ஒரு பாஸ் இருக்காங்க. அவங்க எப்படி தான் கேப்பு மாஸ்க்லாம் போட்டு அவங்கள ஜிம்னடா அவங்க வந்து ரெக்கரைஸ் பண்ண முடியுது. என்ன பண்ணிட்டு ஜங்குக்குங்க ஜிம்மு கேட்குறாங்க. ஜங்கு எதுவும் சொல்லாமல் அப்படியே டோர் லாக் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அப்படி மேரேஜ் ரெடி ஆகிட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் ரெடி ஆகிட்டா ஜிம்மு சொல்கிறாங்க. என் அப்பாவோட ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நான் மேரேஜ் ரெடி ஆகிட்டது என்ன தப்பு இருக்குது சொல்லிட்டு ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. அப்போ லவ் பண்ணது பொய்யா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. நான் ட்ரூவாக லவ் பண்ணேன், நீ உனக்கு லவ் வரல, உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலையே ஜிம்மு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி பார்க்குறாங்க. ஸோ எங்கிட்ட மூவ் ஆகிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஜிம்மு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்போ இனிமேல் லைஃப்பில் நீ வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. வர மாட்டேன் சொல்கிறாங்க. உன் லைஃப்பில் நான் வர மாட்டேன் சொல்லி ஜிம்மு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோதானே சொல்கிறாங்க. அவ்வளோதான் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு வந்துட்டு கேட்குறேன். என் மேலே லவ் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போகிறது ஜிம்மு டக்குன்னு ஜங்கு ஒரு ஸ்லாப் பண்ணிடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுலாம் என்ன நினச்சிட்டு இருக்கேன், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் லைஃப்பில் ஒன்றுமே பண்ணதில்லை, உனக்காக நான் ஒரு ஜஸ்ட் அப்படி ஜிம் சொல்கிறேன் இது சொல்ல வராங்கனாலும் கஷ்டமாக இருக்குது அப்படி அமைதியாக ஓகே நம்மகிட்ட பேச வரல போய் ஜங்குக்கு அப்படி சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்கு ஸ்லாப் பண்ணுறது தான் அவரே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்படி பார்க்குறாங்க. சாரி நடிச்சதுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் அப்படியே ரிட்டர்ன் கீழே வந்துடுறாரு. கீழே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தான் வீட்டுக்கு போய்ட்டு பயங்கரமாக அவங்க ஜங்கோட அம்மி பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. சொல்லி என்ன சொல்கிறாங்க. பொண்ணில் பார்த்து சொல்கிறாரு. இங்கே பாரு என்ன சொல்லிட்டு கணக்கு பார்க்குறாங்க. பார்த்தா அவர் சீக்ஸில் அடி விழுந்தவர் இருக்கு. ஜங்கு கூட யார் அடிச்சது என்ன நடந்தது சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மாதம் திரும்பி தான் ஜங்கோட அம்மா மடியில் பார்த்துட்டு பயங்கரமாக ஆடுறாங்க. இங்கே பாருப்பா என்ன சொல்லி கேட்குறாங்க. அம்மாவும் தப்பு பண்ணிட்டு சொல்கிறாங்க. தப்பு பண்ணிட்டு என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு இது வரைக்கும் நடந்து சொல்ல ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு என்னப்பா சொல்கிறதுக்கு அப்போ மின்ஷி சொல்கிறதுலாம் உண்மையாக சொல்லி கேட்குறாங்க. நீ ப்ளே பாயாவாக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா சொல்கிறாங்க சொல்லுப்பா ப்ளே பாயாக இருக்கேன்னு கேட்குறாங்க. ஜங்கு ரொம்ப அழகாங்க. அப்படியே அவங்க அம்மா மடியில் படுத்துட்டு ரொம்ப அழுதுருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் பாரு ஜங்கு மற்றவங்க லைஃப்பில் நடந்து உன் லைஃப்பில் நடக்கணும் ஒன்றும் இல்லைப்பா ஏன்பா அப்படி இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்கு ரொம்ப அழகாங்க. இப்போ அவனுக்கு மேரேஜ் அம்மா சொல்கிறாங்க. சரி இப்போ நீ சொல்ல அந்த பையனை லவ் பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்படி என்ன மேரேஜ் பண்ணிவிட்டு விடு அப்படி ஜங்கு நம்ம சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படி வந்து விட்டுறாங்க. சரி வேறு வழி இல்லை என்ன பண்ண முடியும் சொல்கிறேன்.
ஜங்கும் அடுத்தே இருக்காங்க. அப்போ அவனுக்கு மேரேஜ் ஆகிடுப்பா சொல்கிறான். ஆமாம் ஆகட்டும், நீ லவ் பண்ணலாம் அந்த பையனை டேஸ்க்கு ஹர்ட் பண்ணியிருக்க, அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லி அவன் ட்ரூ லவ் பண்ணியிருக்கான். அவனால் ட்ரூ லவ் ஃபீல் பண்ண முடியல, ஒரு லவ் கொடுக்க முடியலன்றப்போ அந்த பையனை விட்டு கொடுத்தனா ஆகும், அவனுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்லிடுறாங்க. ஜங்கு ரொம்ப அழுதுட்டு அப்படிப்பட்டு ஏஞ்சி போய் பெட்டில் படுத்துக்கிறாங்க. பெட்டில் படுத்துட்டு ரொம்ப அழுதாங்க. அவருக்கு தாங்கிக்க முடியல. என் லைஃப்பில் இல்லாமல் ஒன் டே கூட இல்லை லைஃப் மூவ் ஆன் ஆகாது தெரியுமா, நம்ம இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம். ஆனாலும் நீ எவ்ரிடே ஜங்கு சாப்பிட்டியா, ஜங்கு என்ன பற்றி கேட்டே இருப்பியா, எனக்கு அதெல்லாம் சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அழுதாங்க. இதுக்கு என்ன ஃபீலிங்ஸாக எனக்கு தெரியாது, ஆனால் நீ என் கூட இருக்கணும் எனக்கே சொந்தம் நினச்சிட்டா சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அழுதாங்க. இப்போ ஜங்கு தானே அவ்வளோ கண்டுட்டியாக சொல்லிட்டு படிச்சிருக்காங்க. டைட்டாக வந்து அந்த பில்லோவை ஹக் பண்ணிட்டு அப்படி ஏதாவது தேம்பி ஏன்னா அதில் அந்த பில்லோவில் வந்துட்டு நம்ம ஜிம்மோட பிக்சர் இருக்கட்டும் ஓகேவா, ஒரு ஜிம்மில் வந்து இறக்கி வருது அந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாரு. எப்போ ஜிம்மின் ஞாபகம் வருதோ அப்புறம் அந்த பில்லோவை ஹக் பண்ண வர அவர் அப்படி பில்லோட ஹக் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணி அழுதாதவர்கள் தாங்கி ஜங்கு அந்த அழுதுகிட்டே அப்படியே வந்துட்டு அந்த பில்லோவை ஹக் பண்ணிட்டு அப்படி தூங்கிடுறாரு. இப்போ இன்னும் 2 days தானே இருக்குது மேரேஜுக்கு. 2 days ஆஃப்டர் நம்ம ஜிம்மின் அவ்வளோ சொல்ல மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹானோட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜிம்மோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி, அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு அந்த மேரேஜுக்காக அரேஞ்ச் ஆகிருக்கு எல்லாமே. ஜிம்மோட அப்பா கண்ணில் அவ்வளோ டேஸ் ஹாப்பி டேஸ். ஃபைனலாக என்னோடய ஒய்ஃப் போனதுக்கப்புறம் நான் வாழ்ந்தே என் பையனுக்காக தான். இப்போ ஜிம்மினுக்கு மேரேஜ் பண்ணிச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க, என்ன பார்க்குறாங்க, எதுக்குடா அழகா சொல்லி கேட்குறாங்க. உண்மையிலாம் சொல்கிறாங்க, ஏன்டா ஸ்டில் இப்போ கூட உங்களால் மறக்க முடியல சொல்கிறாங்க. மறக்க முடியல என்னோட ஜிம்மின் அப்படி அழுறாங்க. அவ்வளோ டேஸ் வந்துட்டு இருக்காங்க. பாடு அழாதடா சொல்கிறாங்க. உனக்கான ட்ரூ லவ் வந்துட்டு ஹான் தானே ஓகேவா, இல்லை என்னோட புரியல, என்னோட ஜங்குக்கு எனக்கு எந்த அளவுக்கு என் பாரு புரியலடா சொல்கிறாங்க. உனக்கு தான் புரியல இடியாட்டுங்க பாரு, உன்னை ஹான் நல்லா பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. ஹான் என்ன நல்லா பார்த்துப்பாங்களா, ஹான் என் மேலே பாசம் அவ்வளோ வச்சுருக்காங்க, ஏன்னா அவங்களோட ஃபேமிலி அவங்க ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. ஆனால் சொல்கிறாங்க அங்கே பாரு சொல்கிறாங்க, இதுதான் கரெக்டு வா சொல்லிட்டு ஜங்குக்கு தான் என்னடா நம்ம ஜிம்மினை கூட்டிகிட்டு அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு வராங்க. இந்த பக்கம் ஜிம்மின் ஹானை பார்க்குற கூட அவருக்கு தைரியமே இல்லை, ஏன்னா அவருக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, அவங்க அப்பாவுக்காக பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் ஹானோட லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ண போகிறோமோ சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்மின் அவ்வளோ டியர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு டியர்ஸ் கொட்டிகிட்டே இருக்குது, யாரையும் பார்க்கல அப்படின்னா அப்படியே ஹெட் டவுன் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாம் வெக்கப்பட்டு நிற்கிறாங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் கல்ல டியர்ஸ் மட்டும் தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இதை ஆப்போசிட் நிற்கிறப்ப ஆப்போசிட் நின்றுருக்க பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறப்போ, ஏன்னா அவங்க பார்க்குறாங்க கிட்டே சொல்லி ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது புரியுது அவங்க எவ்வளோ அழுதுட்டு நின்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வெட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க கரெக்டாக ஃபாதர் தாண்டா ஜான் ஜங்காகே நீ பார்த்து திரும்ப செய்துக்குள்ள சம்மந்தமாக சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அவளுக்கு ஜிமின் அப்படி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து ஆப்போசிட்டில் ஜங்குக்கு அப்படி டியோ சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் ஹானை தேடுறாங்க. பார்த்தா நம்ம ஹானு ஜிம்மில் அப்பா பக்கத்தில் நின்றுருக்காங்க. ஜிம்முக்கு ஒன்றுமே புரியல. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்முக்கு கூட புரியல. அப்பா சொல்கிறாங்க. அவர் கண்ணு அவ்வளோ டேஸ் இருக்குது. ஜிம்மில் அப்பா எதுவும் சொல்லாமல் அமைதியாக சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு சம்மந்த ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் கண்ணு டேஸ் இருக்குது. இப்போ ஜிம்மில் கேட்குறாங்க ஜிம்னாக நீ ஜான் ஜங்கு திரும்ப செய்துக்குள்ளே சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்த ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்கும் டேஸ் ரிங்க மாற்றுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கொண்டு நியூட்டன் பண்ணிட்டு ரிங்கே போடாமல் ஜிம்மின் ஆக்சுவலி மன்னிச்சிரு ஓகேவா, உன் லவ் என்னால் ட்ரூ லவ்வாக என்னால் ஃபீல் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஜிம்மின். அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் நீ லவ் பண்ண சொன்னதுனால தான். நீ ஒரே ஒரு ஸ்லாப் விட்டு நீ வந்துட்டு இப்போ எப்போ வந்துட்டு என்கிட்ட சொன்னியோ என் லைஃப்பில் நீ இல்லை சொல்லிட்டு உன் லைஃப்பில் வரமாட்டேன்னு எப்படி சொன்னியோ அந்த செகண்ட் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நீ எந்த அளவுக்கு லவ் பண்ண சொல்லிட்டு ஐம் சாரி சொல்லிட்டு ஜங்க் அப்படி நியூட்ரல் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நீ நான் மன்னிச்சா மட்டும் தான் உன்னோட மேரேஜ் பண்ணிப்பேன், இல்லைனா மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சொல்லி ஜங்க் அழகாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கும் சொல்கிறாங்க. இப்போ ஹானும் ஜிம்மில் அப்பா கிட்ட வராங்க. பாரு ஜிம்மின் உனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ ஹார்ட்டாக இருந்தாலும் சரி, நீ மேரேஜ் பண்ணிட்டு எதுவும் பேசிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஹான் அப்படி சொல்கிறாங்க. பாரு உனக்கு ஒவ்வொன்றா பார்த்து பண்ணியிருக்கா சின்ன வயசுலேருந்து ஓகேவா, நான் உன்னை என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டாக என்னோட அத்தை பையனை அப்படி தான் பார்த்துருக்கேன். தாண்டி நான் வந்துட்டு எனக்கு பிடிக்கும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பிடிக்கும். ஆனால் உனக்கு விருப்பம் இல்லாமல் நான் என்னைக்கு எடுத்துக்கிட்டதே இல்லை ஓகேவா. அதுவும் என்னைக்கு ஜவுங்கோட சர்வ் பண்ணி ஜவுங்கோ தான் லவ் பண்ணுவேன், ஜவுங்கோ தான் மேரேஜ் பண்ணுவேன் என்கிட்ட சொல்லியும் அன்றைக்கி நான் முடிவு பண்ணுறேன் ஓகேவா. உன் லைஃப்பில் ஜவுங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன அவன் இப்படி இருந்ததுனால எனக்கே கஷ்டமாச்சு, எங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமோ சொல்லிட்டு தான் நானும் சரி ஓகே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்ம பத்திரம் பார்த்துக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாகவே கூட இருந்தாலும் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜவுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. அப்புறம் சொல்லிக்கலாம் ஃபஸ்ட்டு நீ ரிங்க போட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ மன்னிச்சிட சொல்கிறாங்க. அப்பா நான் மன்னிக்க மாட்டேன் அவனை சொல்கிறாங்க. பாரு மன்னிச்சிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவும் ஜிம் பார்க்குறாங்க. அப்பா உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் நான் மன்னிச்சிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஆனால் கோவம் இருக்கு மன்னிச்சிட்டு சொல்கிறாரு. இப்போ ஜவுக்கு ஜிம்முக்கு ரிங்க போட்டு விடுறாங்க. இப்போ ஜிம் ஜவுக்கு ரிங்க போட்டு விடுறாங்க. இப்போ 2 பேரும் ஜிம்மில் எந்திரிக்கு ஜவுக்கு எதிர்க்கிறாங்க. எந்திரிச்சு ஜிம்மில் போட்டு கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லல அமைதியாக இருக்காரு. இப்போ மேரேஜ் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஜிம்மில் அவங்க அப்பா ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா நீங்கள் என்ன சொல்கிறாங்க பாரு உனக்கு அப்பாவை நினைக்கல ஓகேவா, ஏன்னா நீ
நீ ஹர்ட் ஆகிட்டு சின்ன வயசாக இருந்திருக்க, நீ பயந்து போயிருந்தப்போ அந்த பர்சன் உனக்காக ஃபைட் பண்ணி உனக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அந்த பர்சன் லைஃப்பில் வரும்னு நினச்சிக்க. இதில் என்னப்பா தப்பு இருக்குது சொல்கிறாங்க. அந்த பர்சன் உனக்கு அப்பயே லவ் ஃபால் ஆகிட்டு அப்படி தானே சொல்கிறாங்க. அவன் 12th படிச்சுட்டு இருந்தாப்பா. 12th முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு ஒன் டே வரும்போது அப்போது டைம் ஆடி சொல்லிட்டு சபை விழாதப்போ வந்து காமலை சபை வழியாக வந்தேன். அப்போ தான்ப்பா ஒரு பர்சன் என்கிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. அது யாருன்னு தெரியாத ஒரு பர்சன் வந்து சர்வ் பண்ணாங்க. நான் பயந்து போயிட்டு அந்த பர்சனோட ஷர்ட்டை கூட பிரிச்சுட்டாங்கப்பா. ஆனால் அப்போ இந்த பர்சனாக வந்துட்டு சொல்லிட்டு அவங்க பயன் பண்ணுறாங்க. இவன் அப்போ வந்துட்டு ஒரு ஷர்ட்டை கழட்டி கொடுத்துட்டு போனான். அவன் நைட்டில் என்னை பார்க்க கூட இல்லை ஆப்போசிட்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் தான் அவனை பார்த்த சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஹான் பார்க்குறாங்க. ஆமாம் ஜம்முக்கு நீ வந்துட்டு அவன்கிட்ட இப்போ சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் அதுவும் சொல்கிறாங்க. அது ஜிமின் தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் நீ சர்வ் பண்ண அந்த டேல தான் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவனுக்கு அந்த ஃபேஸ் வந்து ஞாபகம் இருக்குது. அவனை பார்த்துருக்கான். நீ தான் அவனை பார்க்கல. அதுக்கு அந்த டேலேருந்து அவனை முடிவு பண்ணிட்டா. நீ உன்னை மேரேஜ் பண்ணால் ஒன்று தான் பண்ணணும், லவ் பண்ணால் ஒன்று தான் பண்ண சொல்லிட்டு அப்போதுலேருந்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் உனக்கு நான் தேடுறது கண்டுபிடிக்கிறது இந்த காலேஜ் படிக்கிறது தெரிஞ்சு. அந்த காலேஜில் படிக்கிறது தெரிஞ்சு அந்த காலேஜ்க்கே வந்தான். வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணான். அப்புறம் பார்த்தா நீ என்னக்கா ப்ளே பாயிண்ட் தெரிய வந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க உனக்கு இப்படி ப்ளே பாயிண்ட் சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு கூட அவனுக்கு விடவே இல்லை. நீ தான் வேணும்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி நான் ப்ளே பாய் அந்த கூட மாற்றிடுவேன். எனக்கு ட்ரூ லவ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேண்ட் சொல்கிறாங்க. ஜங்கோட மாதிரி இருக்குது. ஜங்கோட அம்மா வராங்க. அண்ணா தேங்க்ஸ் நான் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பாவோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பி தாம்மா. ஏன்னா என் பையனுக்கு என் பையனும் சரி இல்லை ஹானும் சரி ஹார்ட் ஆகிடக்கூடாது. நான் ஹானும் எனக்கு தங்கச்சி பையன் ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பான். அவனும் ஹார்ட் ஆகிடக்கூடாது. ஜிம்மில் லவ் பண்ணிட்டு அவனும் லைஃப் லாங் வந்து இந்த பையன் நினச்சிட்டு ஹார்ட் ஆகிடக்கூடாது. எனக்கு தெரியாமல் போயிடுச்சுமா. இப்போ 2 டே நல்ல வேலை நேற்று நைட்டு தான் ஹான் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னால் சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க சொல்கிறாங்க. ஜம்க்கு ரொம்ப அழுதான். ரூமில் போயிட்டு நான் பார்த்து அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு அழறான். அவனுக்கு லவ்னு வெளியே சொல்ல முடியல. அப்படி தான் சொல்லிட்டு புரிஞ்சிடுச்சு. அதனால தான் நான் வந்துட்டு அவன் வந்துட்டு இங்கே இப்போ கூட உனக்கு மேரேஜ்னு தெரியாது இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் மேரேஜ்னு சொன்னா சொல்கிறாங்க. எனக்கு அவன் அவனுக்கு ஜிமின் வேணுமா வேணாமான்னு கேட்டேன். அவன் லைஃப் லாங் எனக்கு மட்டுமே வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அப்படி முடிவு பண்ணிட்டு அவன் லவ் பண்ணுறா சொல்லிட்டு ஜங்கோட அம்மா தான் ஜங்கோட அப்பாவும் ஜங்கோட அம்மாவும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அண்ணா அப்புறம் அவங்களோட பிரதரிங்களா மின்ஷிலாம் வந்துட்டு இருக்காங்க. மின்ஷி பார்க்குறா. இங்கே பாரு ஜிமின் அப்பா எடுத்துக்காத. ஜங்குக்கும் ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ரேடியோ சொல்ல தான் டைம் ஆகிடுச்சு. ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு மட்டும் ஏன் சொல்லிட்டு இருக்கு. அப்போ ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. ஏன்னா பையனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு மேட்ச் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிமின் அப்பா ரொம்ப ஹாப்பியாக ஜிமின் அவருக்கு சண்டை பண்ணிக்கிறாங்க. போயிட்டு வர சொல்லிட்டு ஜிமின் ஹானை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ ஹான் சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக மட்டும் எனக்கு போதும் போ சொல்கிறாங்க. அங்கிள் நான் பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஜங்கு 2 பேர் காரில் ஏறாங்க. ஜிமின் காரில் அவ்வளோ டேஸ் வருது. ஒரு வார்த்தை கூட கேட்கலாம். ஜங்கு அது ஜிம்மில் ஹேண்ட் பண்ணுறாங்க. ஜிமின் தட்டி விடுறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க எட்டப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பாரு சொல்கிறாங்க. எனக்கு மேலே கோவம் இருக்குது சரியான ஒரு மன்னிக்கவே மாட்டேன் ஜங்கு சொல்கிறாங்க. பாரு ஜங்கு ஜிமின்னு சொல்கிறாங்க. நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன் ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னை எவ்வளோ அழ வச்சுட்டு தெரியுமா 1 வீக் எப்படி அழுதுன்னு தெரியுமா சொல்கிறாங்க. நான் அதை விட அழுதுண்டா சொல்கிறாங்க. என்னத்தை அழுதுன்னு சொல்லி ஜிமின் தான் பார்க்குறாங்க. இங்கே பாரு நான் ரொம்ப லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஓ சாருக்கு இப்போ தான் லவ்னு தோணுதா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் என் லைஃப்பில் நடந்தது ஜிமின் அப்படியே சொல்கிறாங்க. அப்படியே லைஃப் உன் லைஃப்பில் நடந்துச்சு ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஜங்கு ரொம்ப ரொம்ப ஷை டைப் ஓகேவா ரொம்ப ஷை டைப் யாரும் பேச மாட்டாரு. ரொம்ப ஷையாக இருப்பார். அப்படி இருக்கும்போது ஜங்கு ஒரு பெஸ்ட் பண்ணது கிடைக்கிறாங்க. பேர் ஜானு ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பார் ஜிமின் ஜங்கு மேலே. ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் இவங்க என் மேலே பாசமாக இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா நீ ஒரு ஷை பையனா ரொம்ப டேலண்டாக இருக்கிற ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிமின் ஜங்குக்கும் அந்த பையனை ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ரொம்ப ஹாப்பி போகுது உங்கள் லைஃபு. அந்த பையன் ஜங்குக்காக என்னென்ன பண்ணுவான். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பாசம் நம்ம ஜான் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஓகேவா. ஜான்கிட்ட ஒரு பாசம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு பயமாக இருக்கிற பாசம் பார்க்கும்போது ஜான் உனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அவரே என் பேர் ரொம்ப டேஸாக சுற்றிட்டு இருக்கா ஜங்குக்கு. ஜங்குக்கா எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அவர் பிடிச்சிருக்கு. அவர் இப்போ லவ்வர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. நான் அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த பையனை பார்த்தா ஒரு மாதிரி பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஏன் அவன் பார்க்குறது ரவுடி மாதிரி இருக்கா அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன் பார்க்கறது அப்படி இருப்பான் ரொம்ப நல்ல பையன் சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பையனா சொல்கிறாங்க. இப்போ ஜானும் வந்துட்டு ஓகே சொல்கிறாங்க. இருந்தாலும் சேஃபாக சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன்டா சொல்லிட்டு ஜானும் ஜங்கு கிட்ட சொல்லிடுறாங்க. ஜங்கு அந்த பையனை பிடிக்கவே இல்லை. சரி இருந்தாலும் ஜானுக்கு பிடிச்சிக்க சொல்லி விட்டு கொடுத்துட்டாங்கடா. இப்போ டேஸஸ் போக அந்த பையன் ஜானு கிட்ட ஜானும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஜானுக்கு சம்டைம்ஸ் அவங்க அந்த பையன் வெளியே கூட்டு போய் பிடிக்கல. நான் கூட்டிகிட்டு போய் பேசலாம் அப்படி ஒரு மாதிரி கூட்டிகிட்டு போக நம்ம ஜானுக்கு வேணாம் சொல்கிறாங்க. ஆனால் பையன் வந்துட்டு இல்லை எனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரிட்டு ஜானும் எல்லா இடத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ 1 ஃபைன் டே நம்ம ஜான் சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. சொல்லி ஜான் சொல்கிறாங்க. எனக்கு அவன் கூட இருக்கிறது பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவன் இவ்வளோ லவ் பண்ணுற சுற்றுறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் வெளில கூட்டிகிட்டு போகிறேன்னா அந்த பிளேஸ் அவன் கூட்டிகிட்டு போய் பிளேஸ் அவன் நடந்துக்கிறதுலாம் பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு பிரேக் பண்ண சொல்கிறாங்க. இல்லை பிரேக்கப் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கான் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவன் பிளாக்மெயில் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. பிளாக்மெயில் ஆமாம் நீ வேறு யாரும் லவ் பண்ணா நீ என்ன தான் லவ் பண்ண சொல்லிட்டு நீ யார் லவ் பண்ணுறோ அவங்கள்ட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜான் பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு பயப்படக்கூடாது சொல்லிட்டு நீ வந்து போல்டாயிரு நீ அப்பா மட்டும் சொல்கிறாங்க. இனிமேல் அவன்கிட்ட பேசாதெல்லாம் சொல்கிறாங்க. ஜானும் பார்க்குறாங்க. அப்படி தான் பண்ணலான்னு தோணுச்சு சொல்லிட்டு ஜானும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ
அந்த பர்சன் தான் ஜானோட கிளாஸ் போயிறாங்க. எப்படி கூப்பிட்றாங்க? அப்போ ஜான் திரும்புறாங்க. சொல்கிறாங்க வெளில வாசல் கூப்பிட்றாங்க. ஜங்கு பக்கம் நீ போக சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு நான் போயிட்டு வர சொல்லி ஜங்கு இல்லை ஜான் வெளில வராங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க? ஏன் வெளில வர மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு நீ கூட்டிட்டு போகிற பிளேஸ் பிடிக்கல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. ஏன்னா அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகுது. அங்கே பாரு பாய் ஃப்ரெண்ட் அப்படி தான் இருப்ப சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. அங்கே பாரு சரி ஓகே நாங்கள் கூட்டிகிட்டு போகல, ஓகேவா கூட்டிகிட்டு போகல. என் வீட்டுக்கு வரையா சொல்லி கேட்குறாங்க. வீட்டுக்காக வேண்டாம் சொல்கிறாங்க. பாரு நான் எப்படியா நான் அந்த மாதிரி தான் நீ தானே சரி பண்ணணும் சொல்கிறாங்க. என்னதுக்கு நான் இப்போ நானே தப்பானா கூட நீ தான் அப்படி இருக்காத, நீ தான் சொல்லணும், நீ தான் ஃபியூச்சர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல ஜானுக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்லிட்டு ஆமாங்க பாரு நான் தப்பே பண்ண கூட நீ தானே சரி பண்ணணும், நீ தானே சரி பண்ணி வைக்கணும், நீ சொல்லணும் கேட்க போகிறோம் சொல்லிட்டு அந்த பையன் சொல்லி ஜானுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுது. நிஜமாக சொல்லிட்டு நிஜமாக சொல்கிறாங்க. சரி ஓகே நாளைக்கு என் வீட்டுக்கு வரையா சொல்கிறாங்க. என் அப்பா மாட்டேன் இன்ட்ரோ பண்ண சொல்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நான் அது பையன் நம்ம ஜானோட பொருள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு வர சொல்கிறாங்க. ஜானுக்கு ஒரு ஹாப்பி ஆகிட்டு ஜான் வந்து பையன் ட்ரோலாக பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஜானோட வராங்க. ஒரு ஹாப்பி சிரிச்சிட்டு வராரு. ஜான் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவன் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டேன், வீட்டுக்கு கூப்பிட்றா சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகாத ஜான் சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. அவங்க அப்பா மாட்டேன் இன்ட்ரோ பண்ண போகிற சொல்கிறாங்க. இன்ட்ரோவா சொல்கிறாங்க. இல்லை நீ இப்போ தான் ஸ்கூல் படிக்கிறா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு இல்லை ஜான் கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணேன், ரொம்ப டேஸ் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் நீ அவன் அப்பா மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இல்லைடா அவன் கூப்பிட்றான், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அவன் நம்பிக்கை இருக்கும், அவன் பார்க்கறது ரவுடி மாதிரி இருப்பான், ஆனால் சொல்ல நம்புவான், புரிஞ்சுப்பா ஓகேவா, அவன் நான் சரி பண்ணி சொல்ல ஜான் சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு நம்பிக்கையில் சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஜம்மு வந்து உட்காராங்க. எங்கே ஜானுக்காரனே வரல சொல்கிறாங்க. எப்போ நேரமாக வரும்னு சொல்லி பார்த்துருக்காங்க. பார்த்தா ஜானு காலேஜாக ஸ்கூலுக்கே வரல. ஜம்மு பார்க்குறாங்க. சரி ஓகே நாளைக்கு வருவோம் போல சொல்லிட்டு நம்ம ஜான் வெயிட் பண்ணுறாங்க. ஜம்மு வெயிட் பண்ணுறாங்க. 1 வீக் ஆச்சு ஜான் வரவே இல்லை. ஜம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கே காணும் சொல்லிட்டு இப்போ நம்ம பக்கத்தில் பையன் உட்காந்துருக்கான். சொல்லி கூப்பிட்றாங்க. சொல்கிறாங்க. என்ன ஜம்முக்கு சொல்கிறாங்க. இங்கே ஜான் ஏன் வரல காலேஜ் ஸ்கூலில் சொல்கிறாங்க. தெரியடா சொல்கிறாங்க. ஜான் வீடு தெரியுமா சொல்கிறாங்க. இந்த ஒரு பிளேஸில் இருக்குன்னா சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம ஜம்முக்கும் ஜானை பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அவங்க வீடு ஒரு மாதிரி இருந்துட்டு எப்படின்னா ரொம்ப சேடாக ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஜங்கோட வீடு ஜங்கு இது இருக்கும் வீட்டுக்கு போனதே இல்லை. ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு போகிறாங்க. கிராண்ட்மா சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கே ஒரு கிராண்ட்மா ரொம்ப அழுத்தி உட்காந்துருக்காங்க. யார் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. ஜங்கோட ஸ்கூல் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பார்க்குறாங்க. நீ யாரும் சொல்லி கேட்குறாங்க. நான் ஜானோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்க இன்னும் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜானோட ஃப்ரெண்டாக எதுக்கு வந்திருக்கப்பா ஏன் எப்படி கேட்குறாங்க. ஜான் ஏன் ஸ்கூல் வரல சொல்கிறாங்க. அவங்க ஸ்கூல்லுமே எப்படி வர முடியும் சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராண்ட்மா தான் இல்லை வாசலுக்கு ஹேண்ட் கூட்டிகிட்டு போய் பார்த்தாக்கா அங்கே ஜானோட ஃபோட்டோக்கு எல்லாம் ஒரு மாதிரி இந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்கல்ல அது மாதிரி இருக்குது. அவங்க அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆயிடுங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. பாவி இறந்துட்டா சொல்கிறாங்க. கிராண்ட்மா என்ன சொல்கிறீங்க சொல்லிருக்கு. பாவி இறந்துட்டா சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னா தெரியலப்பா. 2 days பிஃபோர் ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப லேட் நைட்டாக வந்தா சொல்கிறாங்க. லேட் நைட் சொல்கிறாங்க. ரொம்ப லேட் நைட்டாக வந்தால் ஏன்னு சொல்லி கேட்டோம். இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருந்துச்சு சொன்னால் சரி ஓகே இந்த மாதிரிலாம் வரக்கூடாது இனிமேல் ஸ்கூல் டைம் போனாலும் சேஃப் இல்லை சொல்லிட்டு நான் சொன்னேன் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த உலகம் வந்து கெட்டு போய் கிடக்கு பார்த்துருக்குன்னு சொன்னேன். அவ்வளோ தாண்டியதில்லை. அவங்க அப்பா அம்மா கூட அவனை வந்து திட்டவே இல்லை. இனிமேல் லேட்டாக வர சொல்ல கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு அவங்க அப்பா கூட சொன்னாங்க. ஆனால் அடுத்த நாள் சொல்கிறாங்க இது காலையில் தான்ப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா சாரி ஒன்று எப்படின்னா அவருக்கு ஸ்கூல் விட்டு போய் அடுத்த நாள் அடுத்த எப்படி பண்ணால் அடுத்த நாள் வந்துட்டு ஸ்கூல் கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. போய் ஸ்கூல் டோர் ஓப்பன் தட்டணும் திறக்கவே இல்லை சொல்லிட்டு அவங்க அப்பா தான் டோரை உடச்சி பார்த்தாக்கா அவன் ஹேண்டை கட் பண்ணி ரெஸ்ட் ரூமில் சொல்கிறாங்க. இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு ஜம்கான டியர்ஸ் கொட்டை நிற்கிப்பா டான்ஸ் ஸ்டாப்பாக வந்துட்டு இருக்கு. ஜங்கோட ஷிவர் ஆகுறாங்க. அவங்க வரைக்கும் ஒன்றும் ஃபிக்ஸே வந்துட்டு ஜங்குக்கு. இப்போ பார்க்குறாங்க ஜங்க பார்த்து என்னாச்சும் உடம்பு சொல்கிறாங்க. டேப் பண்ணுறாங்க. ஜவுக்கு அப்படியே மயங்கிறாரு. இப்போ ஜங்கோடைய ஃபோனில் பேக்கில் இருக்கிற ஃபோனை எடுத்து தான் அவங்க ஜங்கோட வீட்டுக்கே வர வீட்டில் உள்ளவங்க வர சொல்லியிருப்பாங்க. ஜங்கோட அம்மா வந்து பார்க்குறாங்க. வீட்டில் என்ன நடந்தது தெரியும் போது அவங்க ரொம்ப கஷ்டமாயிடுது. ஜவுக்கு அப்போ தான் அஃபெக்ட் ஆயிடுறாங்க. ஜவுக்கு ஹாஸ்பிட்டலில் 15 days இருந்திருப்பாரு. 15 days வந்து ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆகிருப்பாரு. அவருக்கு அது பயம் அதில் ஷிவர் டோட்டல் சேஞ்ச் ஆகிறாரு. அவர் பார்க்குற ஜான் ரொம்ப நல்ல பையனாக இருந்து அவருக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் என்ன நடந்தது தெரியும் போது தான் அந்த பையன் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஜானை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ஜஸ்ட் ஒன்றேன். அப்போ ஜான் என்ன பண்ணியிருந்தேன் ஜம்ப் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் க்யூர் ஆனதுக்கப்புறம் அவங்க ஜான் வீட்டுக்கு அங்கே போயிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட பார்க்கலாம் பேசல போகும்போது தான் அவங்க வந்துட்டு ஜானோட பேக்கில் ஒரு லெட்டர் இருக்குது வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு இவனோட லெட்டரில் இவனோட பேக்கில் இருந்துச்சு சொல்லி பார்க்குறாங்க. சொல்லிட்டு ஜம்ப் வந்து ஓப்பன் பண்ணும்போது தான் அது எழுதியிருக்காங்க. டேர் ஜம்முக்கு ஜான் பேசுகிறவங்க தெரியும் நான் எந்த அளவுக்கு எவ்வளோ கோவப்பட போகிறேன் சொல்லிட்டு எனக்கு தெரியும். நீ சொன்னப்போ வீட்டில் வேண்டாம் விட்டு ஜான் பயப்படாத நீ வீட்டுக்கு போக சொன்னேன். நான் தான் எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன். உன் லைஃப்பில் அங்கே பாரு லவ்வில் நம்பாது ஓகேவா. லவ்வில் நம்பக்கூடாது. அப்படி லவ் நினச்சா கூட அதுக்கு ட்ரூ ஒன் லவ் பார்த்து கொஞ்சம் ஓகேவா. யாரும் நம்பி ஏமாந்துருது என்ன மாதிரி அவன் எனக்கு ஜஸ்ட் 1 night அதுக்காக யூஸ் பண்ண நினச்சிருக்கான். எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு அவன் லவ்ன்ற பேர் யூஸ் பண்ணிட்டான். அவன் எந்த லவ் பண்ணல உனக்கு இப்படி தான் எனக்கு வேணும்னு சொல்லி கூட நான் கூட அப்படியே இருந்துட்டு நான் விட்டுருப்பேன். ஆனால் அவன் என்கிட்ட லவ் சொல்லி என்கிட்ட ப்ளே பண்ண அப்போ தான் தாங்கிக்க முடியல. நான் வேண்டாம் சொல்லி நான் அந்த மாதிரி சொல்லிட்டு ஜான் தான் அந்த
லெட்டரில் பேசும்போது எழுதியிருக்காங்க, மன்னிச்சிரு நான் உனக்கு ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தேன்னு சொன்னேன், எப்போவுமே லைஃப் லாங் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லி கேட்டேன். நானும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், அந்த ப்ராமிஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. தங்கம் மன்னிச்சிரு, எனக்கு நீ தான் எப்போவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, எப்போவுமே இந்த ஜான் லைஃப்பில் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பேன், லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன். ஆனால் உன் லைஃப்பில் என்ன மாதிரி எதுவும் நடந்துருக்கூடாது, சரியாக சொல்லுங்க, சேஃபாக இரு ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் தான் எழுதிருப்பாங்க. ஜங்குக்காகவே ஜான் எழுதிருப்பாரு, ஜானுக்கு இருக்கிறது ஜங்குக்கு மட்டும் தான் ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாரு. அதோட எழுதியிருக்காங்க. இந்த லெட்டர் படிக்கும்போது தான் ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஒன் நைட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த பாசம் சும்மா விடலை. நம்ம ஜான் லவ் பண்ண அந்த பையனை ஜங்குக்கு அந்த வயசுலேயே யாருக்கும் தெரியாமா, அவங்க அப்பாவுக்கு கூட தெரியாமா, இல்லைனா அந்த பையனை போட்டு ஜங்க் வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க, எப்படின்னா கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பிடுறாங்க. ஜங்கோட அப்பா நான் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி மாற்றி, அதனால் அந்த பையன் உள்ள லவ்வுக்கு டிசர்வ் பாசனம் இல்லை, வாழ்றதுக்கு டிசர்வ் பாசனம் இல்லை, ஒரு பையனை யாரும் பரவாயில்ல பண்ணியிருக்காங்க. அதனால ஜங்கோட அப்பாவும் அந்த பையன் கோமாவுக்கு போனதுக்கப்புறம் ஏதோ கேஸ் மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரி ஆணிச்சு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. அதை ஏன்னா ஜங்கோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே பதிஞ்சிருக்கும், அது எல்லாமே ஜங்கோட அப்பா வந்து ஜங்காக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜங்கோட அம்மா ஜங்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ஏன்னா சைக்காட்ரிக்ட்டை கூட்டிட்டு போயிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்லிட்டு பாதிச்சிடக்கூடாது மைண்டை சொல்லிட்டு. ஆனால் ஜங்கு வந்து அதுக்கப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டார். அவரே அந்த மாதிரி யாருக்கு லவ் பண்ணக்கூடாது, லவ்னு யாராக்கிட்ட வந்து அவ்வளோதான் சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு மாறி இருப்பார். அப்படி இருக்கும்போது நம்ம ஜங்கு ஒன் டே நம்ம கிளப்பில் இருக்காங்க, நம்ம ஜங்கு வந்து ஃபஸ்ட் டே போயிருப்பாங்க, ஜங்கு வந்துட்டு செகண்ட் இயர் படிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு ஜங்கு கிட்ட லவ்னு தான் கிட்ட வந்திருப்பா. ஜங்கு டக்குனு அந்த பொண்ணோட கணத்தில் பழிச்சிட்டு ஓங்கி வச்சிருப்பாரு, ரொம்ப கோவப்பட்டு அடிச்சிருப்பாரு. அந்த பொண்ணு ஒரு 2 days ஆஃப்டர் தான் வேற ஒரு பையன் கூட நின்றுருக்கும். அப்போ தான் வந்து புரிஞ்சிருப்பாரு எல்லாமே இப்படி தான் சொல்லிட்டு அவருக்கு லவ்வில் வேற உள்ள அந்த நம்பிக்கை சுத்தமாக போயிட்டு எல்லாருக்கிட்டையும் யாரை பார்த்தாலும் ஜங்கு ப்ளே பாய் சொல்கிற மாதிரி வச்சிருப்பாரு. அந்த நேம் அவரே கிரியேட் பண்ணதான். ஏன்னா ஜங்கு ட்ரூவாக ப்ளே பாய் கிடையாது, ஓகேவா, நம்ம ப்ளே பாய் சொல்ல யாரும் பக்கத்தில் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லவ்னு சொல்லிட்டு நம்ம கூட யாரும் ப்ளே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம சொல்லியிருப்பாரு. இப்போ ஜங்கு இதை சொல்லி முடிக்கா ஜிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஜான் சொல்கிறாங்க, ஜான் இறந்துட்டா, எனக்கு அவள் இறந்ததுக்கப்புறம் தாங்க முடியல ஜிவின், நீ சொல்லி ஜிவின் அப்போ இன்னசென்ட் சோல் ஹார்ட் ஆகிட்டு இறந்ததுக்கப்புறம் யாருக்காவது அவங்க கூடவே உங்களுக்கு லவ் நம்பிக்கை வருமா, நீ சொல்ல உங்க கூட ஒரு பசங்க இருந்தாங்கன்னா சொல்கிறாங்க, நான் கூட உனக்கு எவ்வளோ டைம் லவ் கூட்டிகிட்டு போயிருக்கேன், எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கா, அப்போ கூட நீ லவ் பண்ணி சொல்லுவேன், லவ் வந்து நம்பவே இல்லை, ஆனால் நீ என் கூட ரொம்ப சேஃபாக இருப்பேன், என்னை தாண்டி வேறு யாரையும் யோசிக்க கூட மாட்டேன், நான் அதனால தான் உன்னை சேஃபாக கொண்டு வந்து வீட்டு வரைக்கும் வந்து விடுவேன், நான் மட்டும் உண்மையாக எனக்கு கேர் இல்லாமல் இருந்தது இல்லை அக்கறை இல்லாமல் இருந்துச்சுன்னா உன்னை பிடிக்காமல் இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிக்கப்பட்ட வீட்டுக்கு போன்னு விட்டுருப்பேன். ஆனால் நான் அது மட்டும் தெரியுமா, அது மட்டும் இல்லை ஜிமின், நான் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் ஆகியோட ஃபர்ஸ்ட் டச் எல்லாமே நீ மட்டும் தான் ஜிமின், உனக்கு தானே வேறு டச் பண்ணி சொல்கிறாங்க ஜிமின் பார்க்குறாங்க, அது எனக்கே தெரியுமே சொல்கிறாங்க, என்னன்னு எனக்கே தெரியும், நீங்கள் எல்லாருக்கும் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் ப்ளே பாய் கிடையாது, உங்களை யார் டச் பண்ணவும் முடியாதுன்னு தெரியும், நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணதான் அப்படி சொல்கிறீங்கன்னு தெரியும், அந்த ரீசன் வந்து உங்களை இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் லவ் பண்ணேன், ஆனால் என்ன என்கிட்ட கூட நீங்கள் லவ் ஃபீல் பண்ணல, அதுக்கே அதனால வந்து ரொம்ப கஷ்டமாக சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க, ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க, நம்ம ஜிமின் நான் அவங்ககிட்ட லவ் பார்த்துட்டேன், ட்ரூவாக லவ் பார்த்துட்டேன், ஜானோட லைஃப்பில் ஜானுக்கு ட்ரூ லவ் கிடைக்காம இருக்காங்க, என்னோட லைஃப்பில் அப்படி இல்லை, இவன் ஜானத்தை கூட ஹாப்பியாக ஃபீல் பண்ணி பார்த்துட்டு ஜங்க் சொல்ல ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் ஜம்முக்கு நான் பயந்துட்டேன், எங்கே நீ லைஃப்பில் இல்லாமல் போறியே சொல்லிட்டு ரொம்ப நான் உடஞ்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முக்கு ஜிமின் எழுதுறாங்க. நான் இந்த 2 days நீ இல்லாத ஒரு லைஃப்பில் எனக்கு நரகத்தையே இல்லை, நான் ஹெல்ல அந்த மாதிரி இருந்துச்சு, ஏன்னா எத்தனையோ டைம் உன்னை வந்துட்டு ஜஸ்ட் காலேஜ் போயிட்டு பார்த்து கூட வந்துருவோம், உன்னை பார்த்தா போதுன்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கேன், அப்புறம் அது லவ் எனக்கு புரியாமல் இருக்கு ஜம்முக்கு ஜிமின் அப்படின்னு சொல்லி ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, இதுக்காக தான் இந்த ரீசனுக்காக தான் நீங்கள் என்கிட்ட எப்படி என்ன மாதிரி என்கிட்ட இருந்து இருக்குன்னு நினச்சாலும் இருக்க விட்டேன், ஏன்னா கண்டிப்பாக ஒன் டே புரிஞ்சுப்பீங்க, உங்ககிட்ட லவ் வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜம்மு டைலாக போயிருக்காங்க, எவ்வளோ கோவமாக சொல்கிறாங்க, இல்லை கோவம் போயிட்டு ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கீங்க ஸ்கூல் டைமில் சொல்கிறாங்க, அப்படி வந்து அப்படி என்ன நீ அந்த சப்வேல ஒரு பாஸ் மட்டும் மிஸ்பிஹேவ் பண்ணப்போ எனக்கு அந்த வெளிச்சத்தோட ஃபேஸ் தெரியல. அப்போ அந்த டைம் நான் வந்துட்டு எனக்கு ஜான் தான் ஞாபகம் வந்தாங்க, ஜானை ஒரு பாஸ் இந்த மாதிரி பண்ணி தானே ஜான் இறந்து போடாமல் சொல்லிட்டு இன்னொரு பாசிட்டிவ் நடந்துருப்பா சொல்லிட்டு நான் வந்து ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணா சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு நல்லா தெரியும், அப்படி எனக்கு எந்த ரீசனுக்காக என்ன ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னு தெரியாத நீங்கள் சர்வ் பண்ணி அந்த டைம் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு தப்பான பாசனம் எழுந்திருக்க மாட்டீங்க. ஒரு நைட்டில் ஒரு ஸ்கூல் பையனை அவ்வளோ பெரிய பாசம் கிட்டது அடித்து சர்வ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி ப்ளே இருப்பீங்க சொல்லுங்க. ஜங்கு பார்க்குறீங்க, நான் அதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறேன், ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்க சொல்லி ஜங்கு தான் ரொம்ப ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எனக்கு தான் ஜங்கு அப்படி யாருக்கும் வீட்டு கொடுக்க மாட்டேன் ஜங்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, லவ் யூ சொல்கிறாங்க, லவ் யூ டூ ஸோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஜிம்மில் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, ஜங்குக்காகவே ஜங்கு ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காரு, பெரிய வீடு. அந்த வீட்டில் ஜங்கு ஜிம்மில் ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்க்குறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க, பாரு சொல்கிறாங்க. இப்போது அந்த வீட்டுக்குள்ளே போனாக்கா அவ்வளோ பெரிய ஒரு பெட்ரூம் இல்லை, இப்போ எந்த சைடு பார்த்தாலும் ஜிம்மோட ஃபோட்டோ தான். இது சொல்கிறாங்க, இதெல்லாம் எவ்ரிடே நம்ம கூட இருந்தப்போ அதுக்கப்புறம் நீ தூங்குவல அப்போ எடுத்து போடுறது எல்லாமே ஜிம்மின் தூங்குற பிக்சராக தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, அம்மா நீ டயர்டாகிட்டு தூங்குவியா, அப்போ தான் எடுப்பேன், எனக்கு பிடிக்கும், உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது ஏன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் காமிச்சிட்டே இல்லை, நீ லவ் பண்ணுற சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும், உன்னை வந்துட்டு ஹார்ட் பண்ணக்கூடாதுக்காக சேம் டைம் நீ என்கிட்ட ஃபாலோ கூட சொல்லிட்டு நான் திட்டுவேன், லவ் பண்ணுறேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உன்னை வந்துட்டு அந்த லவ் பண்ணிருக்காது, எனக்கு தெரியவே தெரியாது. இவங்க சொல்லிட்டு அவள் சுற்றி பார்த்தா எல்லாமே ஜிம்மியோட ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்குது. அவர் ஜிம்மின் நார்மல் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அப்படி இப்படி ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. அப்புறம் ஒரு பிளாக் ஷர்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ட்ராலி அடுத்து வைக்கிறாங்க. இதை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு சார் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜங்கு ஓப்பன் ஜிம்மின் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட கிஃப்ட்ஸு
எல்லாமே. இந்த வேலண்டைன்ஸ் டே, ஜிமின் பர்த்டே, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற டே, எல்லாமே வந்துட்டு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன சங்குன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் வந்துட்டு டபுள் செயின் தான் போட்டிருக்கு. இது எல்லாமே உனக்காக நான் வாங்கினேன்னு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு? ஆமாம், ஆனால் மட்டும் கொடுக்க எனக்கு தைரியம் இல்லை. எங்கள் கொடுத்துட்டா லவ்வாக மாறிடுமோ, எனக்கு ஒவ்வொரு கிஃப்ட்டும் பார்க்குறப்போ எனக்கு தோணும் உனக்கு வாங்கி கொடுக்க சொல்லிட்டு. ஏன்னா நான் எப்போ வெளில போனாலும் ஃபாரின் போனாலும் ஃபேமிலிக்காக வாங்குவோம் கிஃப்ட்டு. அப்போலாம் ஃபஸ்ட் இயர் மெமரிஸ் வர்றது நீ தான். அப்போ உனக்காக வாங்கி கொடுக்குன்னு தோணும், ஒவ்வொன்றும் வாங்குவோம். ஆனால் உனக்கு எதில் கொடுத்ததே இல்லை சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. எங்கள் கொடுத்து லவ் ஆகிடுமோ, லவ் ஆகிட்டு ஹர்ட் ஆகிடும் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று கேட்டேன்னா, நான் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி லவ் இல்லை, என் கூட நீ அந்த மாதிரி இருக்கா சொல்லி கேட்டேன். நீ ஓகே சொல்லிட்டியா? எனக்கு அப்போ கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஒன் டே நீ என்னை விட்டு போயிடுவோம் போல. நானும் இப்படி கேட்டேன், நீ ஓகே சொல்லிட்டியா? ஒன் டே இப்படி விட்டு போயிடுவோம் போல சொல்லிட்டு பயந்துட்டேன் ஸ்டார்டிங்கில். அந்த ரீசனால என்ன பண்ணிட்டேன், எப்பவும் கிஃப்ட்டு கொடுக்கல, வர ஒவ்வொரு டைம் வாங்க உனக்காக தான் வாங்குவான்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே வந்துட்டு சம் கிஃப்ட்டில் ஜிமோட பிக்சரே போட்டிருக்கு. இது சொல்கிறாங்க, இது காஃபி கப், உன்னோட ஃபோட்டோ, என்னோட ஃபோட்டோ, நம்ம தூங்கியிருக்க ஃபோட்டோ சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தவிர சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கெட்டில் ஆன் பண்ணி தண்ணி ஹீட் பண்ணுறாங்க. தண்ணி ஹீட் பண்ணிட்டு அந்த ஜக்கில் ஊற்றுறாங்க. பார்த்தா அந்த காஃபி கப்பில் 2 பேரோட பிக்சர் வருது. அந்த ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ ரிவீல் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க, இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு எனக்கு மேலே பாசம் வந்துச்சு. அது ஏன்னு தெரியாது. நான் இவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க பாரு சொல்லிட்டு அந்த ரூம் அந்த பெட்ஷீட்டை பார்த்தா நம்ம ஜிம்மோட பிக்சர், அதுக்கப்புறம் அந்த பில்லோ பார்த்தா ஜிம்மோட பிக்சர் சொல்லிட்டு எல்லா இடத்துல ஜிம்மோட பிக்சர் மட்டும் தான் இருக்குது. எனக்கு உன் கூடவே நான் 24 hours உன் கூட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ ஜம்ப் சொல்கிறாங்க, நீ கொஞ்ச நேரம் என் கூட வந்துட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் கூட நீ தான் என் கூட இருக்குன்னு நினச்சிட்டு நான் எல்லா திங்ஸும் உன்னோட பிக்சராக மாற்றி வச்சுருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் ஜிம்மோட பிக்சர் தான் இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. அது இப்போ சொன்னால் அது லவ்னு சொல்லலாம், அப்போ எனக்கு லவ்னு தெரியல. உன்னை அந்த அளவுக்கு வேஸ்டியாக திங்க் பண்ணிட்டு இருப்பான் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்படி இருக்குது, அப்படி டைட்டாக கொடுக்குறாங்க. ஜங்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. உனக்கு ஒவ்வொரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கும் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒன் டைம் மிஞ்சி கூட நீ வாங்கிட்டு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை காமிச்சா, செயின் காமிச்சா, அது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஒன்றும் ஜலசாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் சொல்கிறாங்க, இந்த வீடு ஃபுல்லாக, அந்த ரூம் ஃபுல்லாக ஜிம்முக்காரங்க கிஃப்ட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஜம்முக்கு ஜிம்மில் மெமரிஸாக வச்சுருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த ப்ளே பாய் என்னை எவ்வளோ லவ் பண்ணிச்சா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப சொல்லிட்டு ஜம்ப் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன். எப்போவுமே எனக்கு எவ்வளோ டச்சஸ் உங்ககிட்ட தான் இருக்கும். நீ எப்போவுமே எனக்குள்ள மட்டும்தான் இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது. லவ்வே சொல்கிறாங்க. லவ் டூ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் ரொம்ப அழகாக அவங்க லைஃப் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜம் பார்க்குறாங்க. இப்போ நர்வஸாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜம்முக்கா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நர்வஸாக இருக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஜம்முக்கு விளையாடாத, உனக்கு எப்படி நர்வஸாக இருக்கு சொல்கிறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஒய்ஃபாக சொல்கிறாங்க. ஒய்ஃப் டச் பண்ண போகிறேன்னா அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஓகே சார். ஜிம் நோட்டாய் அது ஒரு மாதிரி தூக்கம் வருது, நாளைக்கு 10 காசு ஜிம் போய் படுத்துக்கிறாங்க. ஜிம்மின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை சொல்கிறீங்க நர்வஸாக இருக்கு சொல்லிட்டு ஜிம் போட்டு படுத்துக்கிறாங்க. ஜிம் நீங்கள் பாரு சொல்கிறாங்க. போங்க ஜங்க் அந்த பக்கம் ஜிம் போய் தள்ளி விட்றாங்க. இப்போ ஜிம்மில் அப்படியே லைட்டாக லிஃப்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஷவரில் சொல்கிறாங்க. ஷவரில் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை வேணும். அப்போ ஜம்ப் தான் ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி நம்ம ஜிம்மோட ஷவரை பிடிக்க வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்ப் அப்படி அவ்வளோ வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ ஹாப்பியாக இது வரைக்கும் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். இவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு லவ்லி ட்ரூ கேரில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே பாய்ச்சி அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி என்ன தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம அப்படி இருந்ததுக்கப்புறம் கூட நீ ரொம்ப கேர் பண்ணுவேன், ரொம்ப அழகாக லிஃப்ட் பண்ணுறதுன்ட்டு எனக்கு கூட்டிட்டு போகல வீட்டுக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா கேரில் அது எந்த ஒரு பர்சனலும் பிடிக்க முடியாது சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் ஃபீல் பண்ணியா, எல்லாத்தையும் ஃபீல் பண்ணியிருக்கா சொல்லி ஜம்ப் சொல்கிறேன். ஜிம்மி சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ப்ளே பாய் எனக்கு விட்டு கொடுக்க சொல்லிட்டு ஜிம்மி சொல்ல ஜம்ப் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ இடமா சொல்கிறாங்க. அவர் டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜம்ப் கூட ஃபுல் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மினும் சேம் அதே தான். 2 பேரும் ஒருத்தர் மட்டும் ஹக் பண்ணிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. இனிமேல் என் லைஃப்பில் நீ மட்டும் தான் சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் நான் மட்டும்தான் என்னை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பாய், டேக் கேர் எவ்ரிவன்.